Hey guys, welcome back to our channel Data Coaching. So இப்போ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படினா cloud engineer ஆகணும் அப்படி நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க இல்லனா think பண்ணிட்டு இருப்பீங்க. See actually it's a good choice. 2025 ல பாத்தீங்கன்னா 94% of the organization cloudக்கு migrate ஆயிட்டாங்க. So அதனால எல்லா கம்பெனிக்குமே cloud engineers is very important. Job posting பாத்தீங்க அப்படினா இந்த cloud engineering கான openings ரொம்ப அதிகமா இருக்கு. So average அவங்களோட salary பாத்தீங்க அப்படினா around LPA right skill plus experience இருந்தது அப்படினா even 40 plus LPA வாங்குறது கூட there is a possibilities. So இதோட demand futureல குறைய போறதே கிடையாது. Globally next 5 yearsல cloud computing ஓட market 20% growth ஆக போகுது. இந்தியால இன்னும் அதிகம் that is 26% plus growth இருக்க போகுது. ஆனா இங்க ஒரு problem இருக்கு. இதை யாருமே ஓபனா உங்கள்ட்ட சொல்றது கிடையாது. இந்தியால 60% fresherக்கு companies expect பண்ற skills வந்து இருக்க மாட்டேங்குது. ரீசன் என்ன அப்படினா காலேஜ் சிலபஸ் எல்லாம் அவுட்டேட்டட் ஆயிருச்சு. டிகிரி பிளஸ் சர்டிபிகேஷன் போதும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் ஆனா அதர் சைடு பாத்தீங்க அப்படினா கம்பெனி ஸ்கில்டான கிளவுட் இன்ஜினியர்ஸ இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. ரைட் கேண்டிடேட் கிடைக்கிறதுக்கு 2 to 3 months வரைக்கும் ஆகுது. மார்க்கெட்ல கிரவுட் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ரியல் காம்படிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சோ ரீசன் என்ன அப்படினா பீப்பிள்ஸ் ஆர் சர்டிஃபைட் பட் தே ஆர் நாட் குவாலிஃபைடு. இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ரியல் ஸ்கில்ஸ் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்களும் சக்சஸ்ஃபுல் கிளவுட் இன்ஜினியர் ஆகலாம். எப்படி அதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்ட போறேன். சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா டிகிரி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், என்ன லேர்ன் பண்ணணும், எவ்வளவு டைம் ஆகும், எப்படி இந்த ஜாபை லேர்ன் பண்றது அப்படின்றத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ the first question is டிகிரி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சோ 2025ல இதோட ஜாப் ஓபனிங் பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். 70% of the job வந்து bachelor's degree தான் prefer பண்றாங்க. ஈவன் அவங்க போஸ்ட் பண்ணும்போதே 70% பேச்சுலர் டிகிரி வேணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. 12.5% மாஸ்டர் டிகிரி வேணும்னு கேக்குறாங்க. 17.5% ஜாப் வந்து டிகிரி அவங்க மென்ஷன் கூட பண்ணல. மீனிங் டிகிரி இல்லாமலுமே ஆல்மோஸ்ட் 20% of the job வந்து கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள் தான். பட் ஹானஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தது அப்படின்னா அது பெஸ்ட். அப்போ நீங்க 90% ஜாபுக்கு எலிஜிபிள் ஆயிடலாம். சோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ரோட் மேப் கம்பெனில ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இதுல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸையும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். லேர்னிங்கை நான் 5 ஸ்டேஜா வந்து டிவைட் பண்ணிருக்கேன். சோ நம்ம ஒரு ஸ்டேஜா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஃபவுண்டேஷன் பத்தி பேச போறோம். செகண்ட் ஸ்டேஜ்ல ப்ரோக்ராமிங் அண்ட் ஆட்டோமேஷன் பத்தி பேச போறோம். தேர்ட் ஸ்டேஜ்ல கிளவுட் கான்செப்ட் என்னன்னு தெரியணும்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபோர்த் ஸ்டேஜ்ல ஒன் கிளவுட் டீப் டைவ் பார்க்க போறோம். ஃபிஃப்த் ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்க போறோம். ஒன்னொன்னு இப்ப டீடைல்டா பார்க்கலாம். The first stage is foundational stage. First thing, cloud அப்படின்றது it's not a magic. Cloud is just இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் தான். And 90% plus cloud service லினக்ஸ்ல தான் ரன் ஆகுது. So லினக்ஸ் plus நெட்வொர்க்கிங் தெரியாம cloud அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. So நீங்க லினக்ஸ்ல லேர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா லினக்ஸ்னா என்ன, சர்வர் ஏன் லினக்ஸ்ல யூஸ் ஆகுது, OS ஓட பேசிக் என்ன, டெர்மினல் கமெண்ட்ஸ் என்னென்ன, ஃபைல் பெர்மிஷன்ஸ் என்னென்ன, ப்ராசஸ் சர்வீஸ் என்ன, லாக்ஸ் அண்ட் பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் என்னென்ன இது எல்லாமே படிச்சுக்கணும். பிராக்டிஸ் பண்றதுக்கு இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு ஓவர் தி வயர் பேண்டிட் கேம் நீங்க யூஸ் பண்ணலாம். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். சோ நெக்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ண வேண்டியது நெட்வொர்க்கோட பேசிக். சோ இந்த நெட்வொர்க்ல ஐபி அட்ரஸ்னா என்ன, போர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிஎன்எஸ்னா என்ன, OSI மாடல்ஸ்னா என்ன, நெக்ஸ்ட் TCP வெஸ் UDPனா என்ன, ஃபயர்வால்ஸ் அண்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்நெட் பேசிக்ல HTTPனா என்ன, HTTPSனா என்ன, இதோட சேர்த்து கிளையன்ட் சர்வர் மாடல் பத்தி படிக்கணும். ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் என்ன அப்படின்றதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். சோ டெய்லி 3 to 4 hours நீங்க டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டேஜ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு 4 to 5 வீக்ஸ்ல உங்களால கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இத நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு ஈஸியா ஃபீல் ஆகும். இப்போ நம்ம ஸ்டேஜ் நம்பர் 2 பார்க்க போறோம். தட் இஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆட்டோமேஷன். சோ கிளவுட் இன்ஜினியர்ஸ் ஒரு கன்சோலை கிளிக் பண்ணி எல்லா வேலையும் செய்ய மாட்டாங்க. He automates everything. சோ இன்னைக்கு கிளவுட் அப்படின்றது ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப ப்ரோக்ராமிங்ல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பேசிக்கா பைத்தானை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பைத்தான் எதனால நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா இட் இஸ் ஈஸி டு லேர்ன், ஆட்டோமேஷன் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், கிளவுட் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சோ இந்த பைத்தான்ல நீங்க என்னென்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்
functions, conditions, file handling, simple script இதெல்லாமே learn பண்ணணும். Next bash scripting இருக்கு. அதாவது simple shell script, Linux ஓட task automation எல்லாமே இந்த bash scriptingல learn பண்ணணும். Next git and github படிக்கணும். So இந்த இதுல நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா version controlனா என்ன, git cloneனா என்ன, commit, push, branching, merging, github ஓட repositories இது எல்லாமே learn பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப important. So இதெல்லாம் complete பண்றதுக்கு உங்களுக்கு 4 weeks எடுக்கலாம். So stage 2க்கு நீங்க 4 weeks கண்டிப்பா spend பண்ணியே ஆகணும். Stage 3ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா cloud ஓட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். So cloud அப்படின்னும் போது பாப்புலரா இருக்கக்கூடிய cloud ரெண்டே தான், AWS, Azure service. See இத நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட மெமரைஸ் பண்றதுக்கு பேரு cloud learning கிடையாது. Instead நீங்க அத hands on practice பண்ணணும். எதுக்காக நம்ம cloud learn பண்ணணும் அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம cloud யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும்னா you should learn what is on-prem versus cloud. இது ரெண்டு என்ன அப்படின்றத இதோட டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கணும். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ட்ரேட்ஸ் ஆஃப் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். So next you should learn IaaS, that is infrastructure as a service. இதுல வந்து நீங்க you rent உங்களோட சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் எல்லாம் cloudல இருந்து எடுத்து ரெண்ட் பண்ணுவீங்க. You manage the OS, app, data. எக்ஸாம்பிளுக்கு வந்து AWS, EC2, Azure virtual machines, cloud, Google compute engines இது எல்லாமே IaaS அப்படின்னு சொல்லுவாங்க. Next PaaS, that is platform as a service. You will get a ready-made platform. அதுல நீங்க ஒரு ஆப்பை வந்து பில்ட் பண்ணியும் டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இதுல நீங்க கோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். நெக்ஸ்ட் SaaS, that is software as a service. நீங்க ஒரு டைரக்டா ஒரு சாஃப்ட்வேரையே இன்டர்நெட்ல யூஸ் பண்ணுவீங்க. இதுல இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாமே கிடையாது. ஸோ இந்த 3 கான்செப்டை நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ இதுல IaaS, that is infrastructure as a service அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஆனது. பிளாட்ஃபார்ம் as a service அப்படின்றது பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணக்கூடியது. சாஃப்ட்வேர் as a service அப்படின்றது you can use the app. இதுதான் இது மூணுக்குரிய மெயின் டிஃபரன்ஸ். இத பத்தி டீடைல்டா நம்ம பேசணும் அப்படின்னா we need to create a individual video. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இத பத்தின எதுவுமே நம்ம பேசலாம். So next you should learn regions, availability zones, scalability, high availability, shared responsibility model, cloud pricing, cloud awareness இதெல்லாமே லேர்ன் பண்றதுக்கு ஒரு 2 weeks போதும். So stage 4 பாத்தீங்கன்னா one cloud platform deep dive. அதாவது 3-4 cloud surface லெவலா லேர்ன் பண்றதை விட one cloud டீப் நாலேஜா much more valuable-ஆ லேர்ன் பண்ணிக்கலாம். AWS versus Azure இது ரெண்டுமே இப்ப வந்து மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய clouds. இத நீங்க LinkedIn-ஓட ஜாப் போஸ்டிங்க போய் பார்த்தாலே இது ரெண்டுல நீங்க எதை லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். So இதுல நீங்க என்னென்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா for compute you should learn EC2 or VMS, auto scaling learn பண்ணணும். ஸ்டோரேஜ்க்கு S3 or blob லேர்ன் பண்ணணும். டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா RDS, SQL, NoSQL லேர்ன் பண்ணணும். நெட்வொர்க்கிங்க்கு you should learn VPC or subnet. செக்யூரிட்டி பர்பஸ்க்கு you should learn IAM, rules and policies. So இதெல்லாம் பிராக்டிஸ் லேர்ன் பண்ணா மட்டும் போதாது, இத பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க EC2 லான்ச் பண்ணலாம், SSH லாகின் பண்ணலாம், Nginx இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லனா ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரியல் லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும். சோ இத பண்றதுக்கு உங்களுக்கு டைம் 6 to 8 weeks ஆகும். பிகாஸ் நீங்க லேர்ன் பண்ணது எல்லாமே இங்க அப்ளை பண்ண போறீங்க. இந்த இடத்துல தான் நீங்க where you stuck அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டேஜ் 5 அப்படின்றது ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸ். சோ இந்த இடத்துல certificate alone is not going to do anything. Project plus experience is going to work. So இந்த 5 critical skills வந்து நீங்க learn பண்ணணும். First one Docker எதுக்காக அப்படின்னா எதுக்காக containers, how the containers அப்படின்றத இந்த Dockersல நீங்க learn பண்ணணும். Kubernetes அப்படின்றது வந்து deployment scaling பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். Terraformல வந்து கோட வந்து எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றதுன்றத learn பண்ண முடியும். CI and CD அப்படின்றது இது வந்து GitHub ஓட actions. So இத பத்தி நீங்க learn பண்ணணும். Next at last monitoring and cost optimization. So இதையும் learn பண்றதுக்கு உங்களுக்கு 6 to 8 weeks ஆகும். Next நான் உங்களுக்கு இதுல என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா பிளேஸ்ட் ஆக முடியும் அப்படின்றத சொல்ல போறேன். The first project is a cloud web applications. So இந்த cloud web applicationsல front endக்கு நீங்க S3 plus CDN யூஸ் பண்ணலாம். back endக்கு EC2 auto scaling பண்ணலாம். databaseல நீங்க RDS யூஸ் பண்ணலாம். load balancer, at last Terraform as a based infrastructure. So infrastructure நீங்க Terraform மூலமா அப்ளை பண்ணலாம். So இதுதான் உங்களுடைய
ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். அதுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இதுதான். செகண்ட், யூ கேன் do a serverless automation. So இதுல நீங்க ஃபைல் அப்லோட் பண்றதுக்கு you can trigger a lambda, data process பண்ணலாம், and you can store that in DynamoDB. இதுக்கு அலர்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுக்கிறதுக்கு you can use a cloud watch. So இதை நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்க, இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இதை நீங்க பண்ணலாம். It is one of the most requested project. Third project என்ன அப்படின்னா Kubernetes deployment. இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ப்ராஜெக்ட். Doctorize API, இதை நீங்க deploy பண்றதுக்கு EKS ஓ AKS clusters யூஸ் பண்ணிக்கலாம். Terraform யூஸ் பண்ணலாம். Auto scaling, HTTPS மானிட்டரிங் எல்லாமே இதுல பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே. ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ பண்றதுல 3 ப்ராஜெக்ட்மே பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் பிளஸ் பாயிண்ட். ஒரு ப்ராஜெக்டையுமே GitHubல செப்பரேட்டா ரீபோல போஸ்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீட்மி எழுதும் போது கிளியரான ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி வெரி நீடட். இஃப் பாசிபிள் நீங்க லைவ் டெமோ கூட கொடுக்கலாம். ப்ராஜெக்ட்ஸ் ஒன்ஸ் பண்ணினா போதாது, ரிப்பீட் பண்ணுங்க. நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகும். என்ன ஃபெயிலியர் ஆகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. That's how you can build your confidence level. At last, I am going to say you the factor to get a cloud job. Project and portfolio is very important. Experience காக நீங்க இன்டர்ன்ஷிப்போ இல்லனா ஓபன் சோர்ஸ் கூட பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்க போகுது. ஸோ நல்ல ஒரு இடத்துல நீங்க சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன் வாங்குனீங்க அப்படின்னா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்ல முடியும். பட் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்றதுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் டு பிகம் அ கிளவுட் இன்ஜினியர், இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூ வில் கம் பேக் அகைன் அண்ட் அகைன். என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் who wish have to achieve their dream job in this 2026. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் grow together.